Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. 13 everyday habits that make you smarter. நல்ல மார்க் வாங்குறதும் ஒரு டிகிரி வாங்குறதும் தான் புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு பல பேர் இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் புத்திசாலியாக இருக்கிறது அப்படின்றது இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. ஒரு கடினமான சூழ்நிலைகளில் யோசிக்கிறதன் மூலமாக அந்த சூழ்நிலையில் நமக்கு சாதகமான முடிவை எடுக்கிறதும் தான் புத்திசாலித்தனம். புக்கில் கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணுறதும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உண்மைன்னு நம்புறதும் புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. பதிலாக இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் இப்படி புரிஞ்சதன் மூலமாக கிடைச்ச அறிவை நமக்கு பயன் தர மாதிரி பயன்படுத்துறதும் தான் ஒரு புத்திசாலியான நபர் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. சரி, அப்போது இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. லைப்ரரியில் உட்கார்ந்து ராத்திரி பகலாக புத்தகத்தை படிக்கணுமா? நீங்கள் புத்திசாலியாக மாறுறதுக்கு இப்படிப்பட்ட எந்த வேலையும் செய்ய தேவையே கிடையாது. இப்போது உங்களுடைய வயசு 50 இல்லை 60 கூட இருக்கலாம். நீங்கள் 10th கூட பாஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்படி உங்களுடைய வயசு உங்களுடைய படிப்பை எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 13 டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் ஸ்மார்ட்டரான ஒரு பர்சனாக மாறிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கொஷன் டோன்ட் ஜஸ்ட் அஷ்யூம். இந்த ஒரு பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் அப்ளை ஆகுது. ஒரு புது தகவலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதுல இருந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றது வர எல்லாத்துக்கும் இந்த ஒரு டிப் உங்களுக்கு உதவி பண்ணுது. பல பேர் இங்கே ஒரு மதிப்புள்ள விஷயத்தை அப்படியே எடுத்துப்பாங்க. அதை பற்றின எந்த ஒரு கேள்வியும் முன்வைக்கவே மாட்டாங்க. மீடியாவில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே உண்மைன்னு நம்புவாங்க. இல்லை அவங்க நம்பக்கூடிய ஒரு சோர்ஸில் எதை பற்றி போட்டாலும் அதுவும் உண்மையாக இருக்கும்னு நம்புவாங்க. இப்படி நீங்கள் நம்பக்கூடிய ஒரு சோர்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்புகிறப்போ உங்களால் ஒரு சரியான முடிவை எந்த ஒரு விஷயத்துலையும் எடுக்கவே முடியாது. ஏன்னா இன்னும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான பல தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்றதுக்காக அது உண்மை அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு கிளாரிஃபை பண்ண அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நம்பணும். அடுத்து நம்பர் 2, ரீடு சம்திங் யூ நார்மலி வுடன்ட். நம்மளுடைய அறிவை விரிவுபடுத்துறதுக்கு ரீடிங் அப்படின்றது ஒரு சிறந்த வழி அப்படின்ட்டு சொல்லலாம். நான் ஸ்மார்ட்டராக ஆகணும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எப்பவும் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வாசிக்கவே கூடாது. ஒரு புது விஷயங்களை வாசிக்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க. அப்படிப்பட்ட புது விஷயம் உங்களுடைய பார்வைக்கு சரியான ஒரு புது விஷயமாக கூட இருக்கலாம். அது ஆர்டிக்கலாகவோ இல்லை புக்காகவோ கூட இருக்கலாம். பொதுவாக எப்பயும் நீங்கள் வாசிக்கக்கூடிய கண்டென்ட்டை விட அப்படியே வித்தியாசமானதாக கூட இருக்கணும். இப்படி நீங்கள் வாசிக்கிறது ஐ ஓப்பனிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை தாண்டின பல விஷயங்களை ரீடிங் மூலமாக மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுடைய மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் உங்களுடைய ஐடியாஸுக்கு சவால் விட்டதாக கூட அமையலாம். இப்போ நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர போறேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அது நம்புவீங்களா? ஆமா, நான் நிஜமான விஷயம் தான் சொல்றேன். எந்த ஒரு செயலையும் செம்மையா செஞ்சு முடிக்க நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதுல நம்ம நிபுணர் ஆகிறது தான். நிபுணர் அதாவது ப்ரோ. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ப்ரோ லெவல் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியா அந்த வேலையை செய்ய முடியும். ஒர்க் ரிசல்ட்டும் செம்மையா இருக்கும். ஒரு நார்மலான பர்சனுக்கும் ஒரு ப்ரோ பர்சனுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரோவா மாறணும்னா என்ன தெரியணும்? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு புக் சம்மரியில சொல்லி கொடுப்பாங்க. அந்த புக்கினுடைய பேரு தான் டேர்னிங் ப்ரோ. இது நான் ரீசெண்டா குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனாலதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு கேம் விளையாடுறோம்னு வைங்களேன். அதுல ஈஸி, நார்மல், அட்வான்ஸ்ட், ப்ரோ அப்படின்னு இருக்கும். நம்ம ஈஸி நார்மல்லையே விளையாடிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லா லெவலும் டக்கு டக்குன்னு போயிடும். பட் ஒன்ஸ் இந்த அட்வான்ஸ்டு ப்ரோ லெவலுக்கு வர்றப்ப தான் நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்மளுடைய அப்ரோச்சே மாறும். குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த குக்கு எஃப்எம்ல எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. 10,000க்கும் ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு லிசன் பண்றதுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 year மெம்பர்ஷிப் 399 rupees தான். ஆனா உங்களுக்கு இப்போ அது 50% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அக்ஷய் 50 இந்த கூப்பன் கோட் யூஸ் செய்து குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 year மெம்பர்ஷிப் 199 rupeesக்கு கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுத்துருச்சுன்னா 1 yearக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லா புக்கினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் செய்து இப்போவே மெம்பர் ஆயிடுங்க.
Come back to the video. அடுத்து நம்பர் 3, டைவர்சிஃபை யுவர் டே. நம்மளோட ஒரே ரொட்டீன் எப்பயும் சிறந்ததாகவும் பெனிஃபிஷியலாகவும் இருக்குது. அதுலேயே அப்படியே ஸ்டக் ஆகி ஓடுறது ரொம்பவே சுலபமான விஷயம். சந்தோஷமாகவும் அதே நேரம் ப்ரொடக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா எப்பயும் பண்ணக்கூடிய பழக்கங்களை மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் உங்களால் புது விஷயத்தை பண்ணுறதன் மூலமாக பிரெயினை தொடர்ந்து சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். எப்பயும் போல் போகக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருந்து வெளியில் வாங்க. எப்பயும் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ஒரே பாதையில் போகிறீங்க அப்படின்னா அந்த பாதையை மாற்றி ஒரு நாள் மாற்றி வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். எப்போயும் ஒரே மாதிரி சமைக்கிறத விட்டுட்டு வேறு ஒரு ரெசிப்பியை வேறு முறையில் முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பயும் வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல ஓடுறதை விட்டுட்டு வெளியே ஒரு வாக் போங்க, ரன் போங்க. சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் புகுத்துறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உணர்வு ஏற்படுறப்போ போர் அடிக்காமல் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். இது ஒரு விதமான ஆர்வத்தை எல்லா விஷயங்களையும் கொண்டு வரதன் மூலமாக உங்களை ஸ்மார்ட்டர் அண்ட் க்ரியேட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்புங்க. அடுத்து நம்பர் 4, எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு வியூஸ். ஸ்மார்ட் பீப்புள் எல்லாரும் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருப்பாங்க. முகம் தெரியாத பல பேரோட பேசுவாங்க. பல கலாச்சாரங்களையும் வித்தியாசமான இடங்களையும் அவங்களோட கோணங்களை மாற்றி பார்க்க வைக்கக்கூடிய புது விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்ட்டு நினைப்பாங்க. இதுதான் உங்களுடைய மைண்டை வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களில் நீங்கள் ஓப்பன் மைண்டட் பர்சனாகவும் இருக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறப்ப தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு புது விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய மூளையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. எஜுகேஷ்னல் ஷோஸை யூடியூப்பில் பார்க்குறது, ஆடியோ புக்ஸ் இல்லை பாட்காஸ்ட்டை கேட்குறது, இல்லை ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நியூஸ் லெட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாதிரியான எல்லா விஷயங்களும் லேர்னிங்ஸுக்கு அடிப்படையானது தான். ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்க வேர்ட் ஆஃப் த டே போல் ஆப்ஸை பயன்படுத்தலாம். இப்படி உங்களோட ஒவ்வொரு நாள்லையும் ஒரு புது விஷயங்களை கற்றுக்கிறது ஓவர் டைமில் உங்களை ஒரு ஸ்மார்ட்டரான ஆளாக மாற்றும் அப்படின்றத நம்புங்க. அடுத்து நம்பர் 6, அப்ளை நியூ நாலேஜ். ஒரு புது விஷயத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறத பற்றி போன பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்தோம். சரி, கற்றுக்கிட்டதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் இல்லையா? நாம் கற்றுக்கிட்ட புது விஷயங்களை அப்படியே காற்றுல பறக்க விட்டது போல் மறந்துடுறது சரியாக இருக்குமா? அப்போது நாம் ஒரு விஷயத்தில் ஆர்வம் எடுத்து கற்றுக்கிட்டது எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் இல்லையா? நியூட்ரிஷன், டெக்னாலஜி அப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நேரத்தை செலவு பண்ணி கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்பர் 7, திங்க் ஆஃப் நியூ வேஸ் டு டூ ஓல்டு திங்ஸ். உங்களோட மூளைக்கு சவால் விடணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நாள்லையும் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். இப்படி என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதை எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்ட்டு யோசிச்சு பாருங்கள். எப்பயும் செய்யக்கூடிய வேலையை வித்தியாசமாக செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய போரிங்கில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ உங்களுடைய மூளை ஷார்ப்பாகவும் ஃபோக்கஸ்டாகவும் வேலை செய்யும். இது இப்படியே தொடர்றப்போ உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். இதை நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய வேலைகளுக்கு இடையில் கூட செய்யலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதை வித்தியாசமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். இல்லை துணியை வேறு மாதிரி மடித்து வைக்கலாம். இப்படி உங்களுடைய போரிங்கான வேலைகளை ஆர்வத்தோடு செய்யவும் அப்படியே உங்களை ஒரு ஸ்மார்ட்டரான பர்சனாக மாற்றுறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து நம்பர் 8, ப்ளே கேம்ஸ் மேக் யூ திங்க். உங்களோட மூளையை கூர்மையாகவும் என்கேஜிங்காகவும் வைக்கணும் அப்படின்னா உங்களை யோசிக்கிற வைக்கிற மாதிரியான சில வேலைகளை நீங்கள் செய்யணும். போர்டு கேம்ஸ், கார்டு கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், பசில்ஸ் இது எல்லாமே உங்களையும் உங்களுடைய மூளையும் நல்லா சிந்திக்க வைக்கும். ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கேம்ஸ் எல்லாமே மூளையில் மெமரி ஃபங்க்ஷன்ஸை அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது தான் இந்த மாதிரியான கேம் எல்லாம் அமையுது. இதை ஓவர் டைமில் தொடர்ந்து விளையாடுறப்போ இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் உங்களோட மூளைக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட எபிலிட்டிஸை உங்களோட டெய்லி லைஃப் சினாரியோஸில் ஃபேஸ் பண்ணுறதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மூளையை அடிமையாக்கக்கூடிய வீடியோ கேம்ஸை தவிர்த்து உங்களோட மூளைக்கு வேலையை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுங்க. அடுத்து நம்பர் 9, இன்க்ரீஸ் மென்டல் இன்டென்சிட்டி. உங்களை எந்த அளவு சவால்களில் ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்தளவு உங்களால் ஸ்மார்ட்டரான ஒரு ஆளாக மாற முடியும். இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லிமிட்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையும் தாண்டின சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஒரு புது திறமையை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத அறிமுகமே இல்லாத ஒரு சப்ஜெக்டை பற்றி தினமும் ஒரு 30 நிமிஷமாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை ஊக்குவிக்க பல செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை நீங்கள் வாசிக்கலாம். இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பாட்காஸ்ட்டை கேட்கலாம். இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய மூளையில் புது புது நியூரல் பேத்வேஸை பில்டு பண்ண முடியும்.
இதை பில்டு பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு சந்தேகம் கூட ஏற்படலாம். இப்படி புது விஷயங்களை கற்றுக்கிட்டு நியூரல் பேத்வேயை உருவாக்குறீங்க அப்படின்னா அதுவே வேறு பல புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை உங்கள் மூளையில் இன்க்ரீஸ் பண்ண உதவும். அடுத்து நம்பர் 10, டேக் அப் அ ப்ரொடக்டிவ் ஹாபி. உங்களோட வேலைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய சில ஆர்வமான விஷயங்களை செய்கிறது ரொம்பவே முக்கியம். ஹாபீஸ் அப்படின்றது உங்களோட ஃப்ரீ டைமை நிரப்புறதுக்கான ஒரு வழி. அது கற்பனை திறனோட கலந்ததாக இருக்கிறனால உங்கள் மூளையோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட மூளை தொடர்ந்து செயல்பாட்டில் வைக்கக்கூடிய ஒன்றா அமையுது. இந்த ஒரு ஹாபி எழுதுறதா கூட இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறதா கூட இருக்கலாம், பெயிண்டிங் பண்ணுறதா கூட இருக்கலாம், தையல் பண்ணுறதா இருக்கலாம், செடி மரம் வளர்க்கக்கூடிய கார்டனிங்காக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட ஹாபீஸ் அப்படின்றது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. இதன் மூலமாக பல திறமைகளை கற்றுக்கிறதுக்கு உதவியாகவும் கூட இருக்குது. இப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறப்போ உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பல பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இது புது புது நண்பர்களை உருவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்பர் 11, ஹேங் அவுட் வித் பீப்புள் ஹூ ஆர் ஸ்மார்ட்டர் தென் யூ. உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு பல பேரோட நீங்கள் இருக்கிறது ரொம்பவே சுலபம். சில நேரம் அவங்க உங்களோட இன்டெலிஜென்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆளாகவும் கூட இருப்பாங்க. ஆனால் உங்களோட மூளையை இன்னும் பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபடுத்தி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு புது விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஆட்களோட தான் நீங்கள் இருக்கணும். உங்களை விட ஸ்மார்ட்டராக இருக்கக்கூடிய ஆட்களோட நீங்கள் இருக்கிறப்போ தான் உங்களுக்கு சவாலாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். அவங்களோட பழக்கம் உங்களோட நம்பிக்கைக்கும் செயலுக்கும் சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா அமையும். இதன் மூலமாக நீங்களும் அவங்கள மாதிரி ஆகணும்ட்டு எஃபெக்டிவாக வேலைகளை செய்ய தொடங்குவீங்க. அடுத்து நம்பர் 12, கெட் சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உங்களோட உடம்புக்கும் மூளைக்கும் எக்ஸசைஸ் பல நல்ல பலன்களை தருது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுடைய இந்த பழக்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்களோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு பல நன்மைகளை கொடுக்கறது இந்த எக்ஸசைஸ். உங்களோட மூளைக்கு தேவையான பிளட் ஃப்ளோவையும் அதிகரிக்குது. தொடர்ச்சியான உடற்பயிற்சி BDNF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதன் மூலமாக ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், லேர்னிங்ஸை ஊக்குவிக்கவும், ஃபோக்கஸை ஏற்படுத்தவும், கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு உதவக்கூடிய ஒன்றா அமையுது. அடுத்து நம்பர் 13, செட் அசைடு சம் குவைட் டைம். தொடர்ந்து காலையிலிருந்து ராத்திரி வரை பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நமக்கு அமைதியான நேரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்மார்ட் பீப்புள் எல்லாரும் அவங்களோட அனுபவத்தில் இருந்து தான் கற்றுக்கிறாங்க. அப்போதான் ஏற்கனவே பண்ண பல தவறுகளை திருப்பியும் செய்ய மாட்டாங்க. இப்படி உங்களோட அந்த நாளில் நடந்த விஷயங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் பிஹேவியர்ஸை ஊக்குவிக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்க முடியுது. இது உங்களை ஒரு செல்ஃப் அவேர் அண்டு மைண்ட்ஃபுல் பர்சனாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுது. அதனால் உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளில் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்தையாச்சும் செலவு பண்ணுங்கள். இதன் மூலமாக கூட உங்களால் ஸ்மார்ட்டராக ஆக முடியும். நீங்கள் ஸ்மார்ட்டராக ஆகணும் அப்படின்னா இந்த 13 பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வாங்க, செஞ்சுக்கிட்டே வாங்க. இதில் நீங்கள் சில விஷயத்தை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாராலையும் எப்பையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்ரஸை தொடர்ந்து செய்கிறதுல தான் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தது சரியாக நடக்காதப்போ உங்ககிட்ட நீங்களே கடுமையாக நடந்துக்காதீங்க. தொடர்ந்து கற்றுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.